மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்ட அடையாள ஆவணங்களின் அடிப்படையில் குடியுரிமை அல்லது நீண்டகால விசா விண்ணப்பங்களுக்கு இலங்கை தமிழர்கள் விண்ணப்பிக்கும் போது தற்போதைய நடைமுறையில் கடவுச்சீட்டு மற்றும் விசா தேவைகளை தள்ளுபடி செய்யும் நிர்வாக விளக்கத்தை வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாவட்ட அளவில் உள்ள அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் போன்ற அலுவலர்களுக்கு குடியுரிமை மற்றும் நீண்டகால விசா விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதற்கான உரிய அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் 9/1/2015 வரை இந்தியாவில் வசித்து வரக்கூடிய இலங்கை தமிழர்களை சட்டவிரோதமாக குடியேறியவர்களாக கருதக்கூடாது என்றும் அந்த விளக்கத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் மரியாதையுடனும் ஒழுக்கத்துடனும் ஆழ்ந்த பண்பாட்டு உறவுகளுடனும் வாழ்ந்து வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் ஒன்றிய அரசுடன் ஒருங்கிணைப்புடன் ஆதரிக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்றிய மற்றும் மாநில அரசு நிர்வாக செயல்பாடுகள் மூலம் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றார்கள் என்றும் அவர்களின் நிலையை உணர்ந்து மற்றும் தொடர்ந்து சட்டவிரோதம் என வரையறுப்பது அவர்கள் இந்தியாவிற்கு வந்த மனிதாபிமான சூழலையோ அல்லது அரசின் அனுமதியுடன் தங்கியிருப்பதையோ பண்பாட்டு மதிப்பீடுகளையோ பிரதிபலிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேற்குறிப்பிட்ட கருத்துக்கள் மீது விரைவான மனிதாபிமான அடிப்படையிலான நல்ல முடிவினை எடுப்பீர்கள் என தான் நம்புவதாகவும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.